Hello guys, this is Vicky from VTech. நீ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 7.1 சேனல் Dolby DTS ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 சரவுண்ட் கூட வந்துடும் அடிஷ்னலாக. இது பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரானிக்ஸோட TX110A அப்படிங்கிற ஒரு மாடல் ரிமோட் கிட்ட வச்சு தான் நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஹெவியாகவே பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்ஃபெட் சீரிஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் பேனல் தான். ஸோ கஸ்டமைஸாக நம்ம மேட் வித்து கிளாஸ் ஃபினிஷில் கஸ்டமைட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையர் இப்போ ஆனில் இருக்குது உங்களுக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூலிங் ஃபேன் ஓடிட்டுருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு நாய்ஸ் இருக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு டிராஃபிக் நாய்ஸ் இருக்கும், ஹாரன் நாய்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்குது. நம்மளோட பேர் VTech ஆடியோஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் நேம் போட்டு நம்ம கஸ்டமைஸ் பேனல் தான் அசம்பிள் போட்டிருக்கோம் ஆம்பிளிஃபையருக்காக. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2 நாப்ஸுமே கிளாஸ் நாப்ஸ் தான் உங்களுக்கு. எல்இடி வந்து க்ரீன் கலர் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, அந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம லைட்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சம்டைம்ஸ் நைட்டு மூவி பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டுக்காக கொடுத்துட்டோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு USB சாக்கெட் வந்துடும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லா ஆம்ப்லேயும் நம்ம வந்து சில்வர் ஆர் கோல்டு பாட்டம் புஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருமே நம்ம வந்து சில்வர் கலர் பாட்டம் புஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். மேட் வித் கிளாஸ் ஃபினிஷில் ஃப்ரண்ட் பேனல். இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு, 15 இன்ச்சு டெப்த்து கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸ் உள்ள ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம டெப்த்து வந்து 15 இன்ச்சு சூஸ் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்துட்டு இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போன டைம் ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணியிருப்போம், அதாவது TX110B ஹை எண்ட் மாடல். இம்ரானிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா DSP கிட்லேயே ஹை, அதாவது 4 HDMI போட்டிருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாடலுக்கு எப்படி பேக் சைடு அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே கான்செப்டில் தான் இந்த ஆம்பிளிஃபையருக்குமே நம்ம வந்து பேக் சைடில் அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் எடுக்கிற இடத்துல தான் பேக் சைடுமே அக்ரிலிக் பேனல் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பவர்டு பை VTech ஆடியோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TX110A பாட்டம் போர்டு கிட்டு, அதாவது 110S, 110A, 110B எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பாட்டம் போர்டு தான். 110Bயில் மட்டும் எக்ஸ்ட்ரா HDMI வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா பனானா சர்க்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான் உங்களுக்கு. அந்த கோல்டு ஃபினிஷிங் வந்திருக்கும், அந்த பனானா சர்க்யூட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேனு ஏர் இன் கான்செப்டில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு AC மெயின்ஸ் கார்டு சாக்கெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக ஃபியூஸோடு வந்துடும், எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கேரேஜுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு DSP ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டான ஒரு வேல்யூ இருக்குது. பனானா சர்க்யூட் கான்செப்டில் உங்களுக்கு பேக் சைடு பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் யூஸ்வல் AX1, AX2ங்கிற 2 சேனல் இன்புட் வந்துடும், கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2ங்கிற டிஜிட்டல் இன்புட் வந்துடும், ஆப்டிக்கல் இன்புட் வந்துடும், ஒரு டிவி ARC அவுட்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. மானிட்டர் ARC அவுட்டு வந்துடும். ஸோ ஓவரால் வியூவாக ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கிருந்தே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேசிவான லுக் கிடைக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்ஃபெட் கான்செப்டில் தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. சப்வூஃபருக்கு மாஸ்ஃபெட்டு, எக்ஸ்ட்ரா சரவுண்டு சேனலுக்கும் மாஸ்ஃபெட்டு, 5 சேனலுக்கும் மாஸ்ஃபெட்டு தான் உங்களுக்கு. இந்த ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான இடத்துலையும் TDA, SDK இந்த மாதிரி IC நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்ஃபெட் கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒயரிங் எல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய எஃபோர்ட் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்பிளிஃபையரில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஹம்மிங்கு, நாய்ஸ் இருக்காது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சேனலுக்கு மேசி ஆடியோஸோட IRF 150 சீரீஸில் மாஸ்ஃபெட் தான் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா சரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேசி ஆடியோஸோட 4TR ஸ்டீரியோ போர்டு, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சேம் IRF 150. சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா KMSோட 8 ஃபிட்டு மான்ஸ்டர் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு.
ஸோ இங்கேருந்தே தெரியும் உங்களுக்கு. சப்வூஃபருக்கு மட்டும் கேஎம்எஸோட 8 ஃபிட் போட்டிருக்கோம். ஸோ இந்த போர்டில் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லோ வாட்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 24 வோல்ட் 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 26, 28, 30 வரைக்கும் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அவுட்புட் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் வந்து இதுலேயே அதாவது நார்மலாக 6 ஃபிட் 8 ஃபிட் குமார் மகாராஜாங்கிற யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜ் ஆம்பியர் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட்டே எதிர்பார்க்க முடியும். பட் இந்த கேஎம்எஸ் 8 ஃபிட் மான்ஸ்டர் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதாவது கம்மியான வோல்ட்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் எடுக்கலாம், பேஸ் பஞ்ச் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 8 ஃபிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மேசி ஆடியோஸோட 5 சேனல் IRF 150 போட்ட மாஸ்ஃபெட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர்னு per சேனலுக்கு 2 மாஸ்ஃபெட் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சாய்ஸ் தான். கஸ்டமர் தான் 7.1 கான்செப்டில் கேட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து ரிக்குவயர்மெண்ட்டாக எனக்கு மேசி ஆடியோஸ் போர்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மேசி ஆடியோஸ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பவர் ஆம்பும் மேசி ஆடியோஸ் தான் கேட்டாங்க, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுமே மேசி ஆடியோஸ் தான் கேட்டாங்க. சப்வூஃபருக்கு மோனோ சேனல் அதுவுமே பார்த்திங்கன்னா மேசி ஆடியோஸ் தான் கேட்டாங்க. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா 8 ஃபிட்டு பார்த்திங்கன்னா மேசி ஆடியோஸ் வந்து சேல்ஸ்க்கு இல்லை. அவங்களோட 4TR மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க, 5 சேனல் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து 8 ஃபிட்டு பார்த்திங்கன்னா கேஎம்எஸ்க்கு போயிட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டு தான். இதில் என்ன நான் எதிர்பார்த்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் மட்டும் 8 சேனல். இப்போ நம்ம வந்து 7.1 சேனல் கான்செப்ட் போனங்காட்டி உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து 8 சேனல் தேவைப்படுது. ஸோ 8 சேனலில் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து 2 ப்ரொடெக்ஷன் போர்டு வாங்கி போட்டு மேசி ஆடியோஸ்லேயே 6 சேனல் போர்டு 2 வாங்கி போட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அது ஒன்று மட்டும் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்லேருந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30030 10 ஆம்பியரு காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் தான் உங்களுக்கு, அலுமினியம் மிக்சிங் கிடையாது. ஸோ கஸ்டமைஸாக நம்ம வைண்டிங் பண்ணி சொல்லி வாங்குறது தான், ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மருமே கிடையாது இது உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மரு. அதான் டிசி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட்டு 10,000 MFடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ரோ கெப்பாசிட்டர்ஸ் 4 யூஸ் பண்ணி உங்களுக்கு 3510 மெட்டல் டையோடு போட்டு டிசி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. பவர் சப்ளை செக்ஷன் AC to DC செக்ஷன் முடிஞ்சு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 12 வரும். இது பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம 7812 ரெகுலேட்டர் போட்டு உங்களுக்கு 12 வோல்ட் வந்து பாட்டம் போர்டுக்கு கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு லைட்டுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் 5 ஆம்ஸு செகண்டரி SMPSலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 வோல்ட் இன்புட் கொடுத்தா உங்களுக்கு செகண்டரி அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ஸுக்கான வோல்டேஜ் வெளியே வரும். ஸோ அதுலேருந்து நம்ம லைட்டுக்கு ஃபேனுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ரானிக்ஸ் பாட்டம் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பாஸ் ஃபில்ட்ரு மட்டும் இருக்காது. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ பாஸ் ஃபில்ட்ரு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லோ பாஸ் ஃபில்ட்ருமே பார்த்தீங்கன்னா ஷானோட லோ பாஸ் ஃபில்ட்ரு தான், ஷான் பிராண்டோட லோ பாஸ் ஃபில்ட்ரு தான் உங்களுக்கு. வால்யூம் கண்ட்ரோல் ஃப்ரண்ட்டில் வந்து சப்வூஃபருக்கு தனியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலு, ஓவராலாக ஒரு என்கோடர் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்து கொடுத்து பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சரௌண்டு மட்டும் இதில் வந்து உங்களுக்கு 4 சரௌண்ட் வரும். 5.1 கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சரௌண்ட் வரும். அடிஷ்னலாக 7.1 கான்செப்ட் போகும்போது உங்களுக்கு 7.1னா அட்மாஸ் கான்செப்ட் இல்லைங்க, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 சரௌண்டு சேனல் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா 2 சேனல் பார்த்தீங்கன்னா சரௌண்டாக கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. ஸோ சரௌண்டாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா IRF சீரீஸில் மாஸ்ஃபெட் போட்டு பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து கூலிங் ஃபேன் அட்டாச்சபிளாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ மேக்ஸிமம் இருக்காது. இது எக்ஸ்ட்ரா சரௌண்டுக்கான கூலிங் ஃபேனு, இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான கூலிங் ஃபேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபேனுக்கு எல்லாமே பவர் சப்ளை இந்த SMPSலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. அது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ரானிக்ஸோட TX110EOட பாட்டம் போர்டு, HDMI ஆப்டிக்கல் அந்த ஒரு பின்னாடி பாட்டம் செட் பண்ணுற போர்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா சர்க்யூட் பேக் சைடு உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏர் இன் கான்செப்டில் கூலிங் ஃபேனு. ஸோ ஓவராலாக ஆம்பிஃபையோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30030 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு,
50 வோல்ட் 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர்ஸு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாஸ்பெட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெப்த்து நல்லா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 4 கெப்பாசிட்டர் போட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம். பவர் சப்ளை யூனிட் ரெடி பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட் 5 ஆம்ஸ் SMPS, ஒரு சப்வூஃபருக்கு லோ பாஸ் ஃபில்ட்ரு, அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா IRF 150ல் 4 ஃபிட்டு ஸ்டீரியோ போர்டு எக்ஸ்ட்ரா சரவுண்ட் சேனலுக்காக. 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா IRF 150ல் 5 சேனல் போர்டு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா KMSோட 8 ஃபிட்டு மான்ஸ்டர் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. உங்களுக்கு நல்லா ரிசல்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மோனோ. ஸோ நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர். இது வந்து பிரிட்ஜ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் சிங்கிள் அவுட்புட்டாக வெளியே வரும். நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போடும் உங்களுக்கு. இதில் வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 6 to 8 inch ஸ்பீக்கர்ஸ் வரைக்குமே லோட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 inch சோனி எக்ஸ்ப்ளாடு, JBL இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் மேக்னெட் டிரைவர் லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நல்ல ஒரு மேட்சிங் தான் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை என்கொயரி பண்ணுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டுக்கான ரீல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன் 1 by 1. ஸோ இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன், பட் ஆடியோ வந்து ஆடியோவில் வேறு ஒரு மியூசிக் போட்டிருப்பேன் உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ அதனால். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 5.1 சேனல், 7.1 சேனல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் ஆம்பிளிஃபையரு. ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஹெவியாக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோம் ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.